அமெரிக்காவின் சிறப்பு வாய்ந்த C-130 விமானம் தொடர்பில் ஒரு சில தகவல்கள் மேலதிகமாக இருக்கின்றன. அவற்றையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம். ராணுவ போக்குவரத்து விமானம் ஆகவே மிகப்பெரிய வசதிகள் இல்லாத விமான நிலையங்களிலும் இவை சாதாரணமாக இறங்கிவிட்டு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஓடுபாத தேவைகள் என்பது C-130 விமானத்துக்கு மிதமான பொருட்களோடு வரக்கூடிய அந்த கனரக விமானத்துக்கு 1000 தொடக்கம் 1200 மீட்டர், அதாவது 3000 தொடக்கம் 4000 அடி என்பது கூறப்படுகிறது. முழுநீள சரக்கு விமானம், அதாவது நீளமான அதி சரக்கு விமானத்துக்கு 1500 தொடக்கம் 1800 மீட்டர் தேவை என்று கூறப்படுகிறது. அடியளவில் சொல்ல போனால் 5000 தொடக்கம் 6000 என்று கூறப்படுகிறது. இவ்வாறான தூரத்தின் அடிப்படையில் தான் அந்த விமானத்துக்கான செயற்பாடுகள் இருப்பதாக கூறப்படுகிறது. வெப்பம் அதிகமான நாடுகள், உதாரணமாக இலங்கை என்பதெல்லாம் தரையிறங்குவதெல்லாம் தூரம் சிறிதளவு அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தூரம் தேவையாக இருக்கிறது என்றால் இலங்கை போன்ற நாடுகளில் வெப்பம் அதிகமாக இருப்பதனால் உடனடியாக அந்த விமானத்தை தரையிறக்குவதில் கூட ஒரு நெருக்கடி நிலை இருப்பதாக கூறப்படும். ஓடுபாதை மேற்பரப்பு என்பது C-130 விமானத்தை பொறுத்தவரையில் மேற்பரப்புகளில் இறங்க முடியும். அதாவது கான்கிரீட்டாக இருக்க வேண்டும், இறுக்கமான தரையாக இருக்க வேண்டும், அல்லது கிரவல் போன்ற பகுதிகள் மிகவும் இறுக்கமான ஒரு பலம் மிக்க பகுதிகளிலும் இந்த விமானத்தினுடைய தரையிறக்கத்துக்கான சூழல் இருக்கலாம் என்று அந்த விமானம் சார்ந்திருக்கக்கூடியவர்கள் கூறுகிறார்கள். ஓடுபாதையின் அகலம் என்பது குறைந்தபட்சம் 30 மீட்டர் 100 அடி, சிறந்தது 40 மீட்டர் 180 அடி. ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் இது அதிகளவாக இருக்க வேண்டும். 75 இருக்கைகளோடு செல்லுகிற விமானத்துக்கும் இதற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கும். 75 இருக்கைகளுக்கு மேல் செல்லக்கூடிய விமானங்கள் தரையிறங்கவும் முடியாது, அங்கு செல்லவும் முடியாது என்று கூறப்பட்ட சூழ்நிலையில் இந்த விமானத்தின் தரையிறக்கம் என்பதுதான் பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. தேவையான விமான நிலைய வசதிகளாக இறங்குவதற்கு அடிப்படை PCN 15 ரன்வே வலிமை கொண்டதாக இருக்கணும், சரியான அது போதும் என்று கூறப்படுது. அடிப்படையான விமான இயக்கம் தொடர்புகள் ATC-யினுடைய தன்மைகள் அதிகமாக இருக்க வேண்டும் என்று கூறப்படுது. அணுகல் பாதை, அதாவது உப பாதைகளும் இதற்கு அதிக அளவில் இருப்பதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாது இதில் பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், அதாவது அந்த லைட் வசதிகள், அதே போன்று தரையிறங்குகின்ற பகுதிகளிலே அந்த சரக்கு, அதாவது அதில் வருகின்ற பொருட்களை எடுக்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் இந்த விமானத்துக்கு தேவை என்று கூறப்படுகிறது. ஏன் இவற்றை கூறுகிறோம் என்றால், கட்நாயக்க விமான நிலையத்தில் இதற்கான கொள்ளளவு இருக்கின்றது. பலாலி விமான நிலையம் என்பது இவ்வளவு காலமும் எல்லோரையும் ஏமாற்றிக் கொண்டிருந்தது. பலாலி விமான நிலையம் சிறிய விமான நிலையம், அது 3வது சர்வதேச விமான நிலையம் என்றாலும் அதற்கு சில விடயங்கள் இல்லை, அதற்கான தகுதிகள் இல்லை என்று கூறப்பட்டது. அந்த பிம்பம் உடைக்கப்பட்டிருப்பதுதான் இங்கு கூறப்பட வேண்டிய விடயம். இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தன்மையின் அடிப்படையில் பார்க்கின்ற போது ஒட்டுமொத்தத்தில் ஒரு பெரிய செய்தி அல்லது ஒரு பெரிய உரையாடல் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. மறைமுகமாக இந்தியாவுக்கு பேரிடியாகவும் பெரும் அதிர்ச்சியாகவும் மாறி இருக்கக்கூடிய இந்த சம்பவம் என்பது தமிழ் மக்கள் மத்தியிலும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது.